ஊட்டியில போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையா பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ. இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஆதி பரமேஸ்வரி சிவராமன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உண்ணியப்பம். உண்ணியப்பத்தை நெய்யப்பம்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக எங்கன்னா கேரளாவில் செமையாக செய்வாங்க. அதுமாரி நாகர்கோவில் சைட், கன்னியாகுமரி சைட்லாம் ரோட்டோட கல்லில் கூட விற்பாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நான் 2 தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நான் அந்த தேங்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு தட்டில் 4 வாழைப்பழத்தை வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். நான் மேஷர் மூலமாக மசிக்கிறேன். உங்கள்கிட்ட மேஷர் இல்லாட்டி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் மற்ற வச்சு கூட மசிச்சுக்கலாம். இதுக்கு எந்த வாழைப்பழத்தினாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் பாகு மண்டவளத்தை நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நான் இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் இதை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 டம்ளர் இடியாப்ப மாவை சேர்த்துக்கிறேன். ஏன் நம்ம இடியாப்ப மாவை சேர்த்துக்கிறோம்னா, ஆல்ரெடி இடியாப்ப மாவுக்கு நம்ம ஊற வச்சு திரிச்சு வச்சுருப்போம். இந்த உண்ணியப்பத்துக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை சேர்த்துக்கிறேன். கட்டிப்படாமல் அரிசி மாவு கிண்டியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது 1-2 வாழைப்பழம் அப்படி நம்ம கண்ணுக்கு தர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை மிக்சியில் போட்டும் பண்ணலாம். ஆனால் மிக்சியில் போட்டு பண்ணுறதை விட இப்படி பண்ணுறப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இந்த மாதிரி வாழைப்பழம் மசிஞ்சு வந்துடுச்சுன்னா போதும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை தேங்காய் பூவாகவும் போடலாம். ஆனால் இப்படி போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு போட்டு கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். 4 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. மாவும் சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் சுக்கு பொடியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குழிப்பணியாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழிலையும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். குழியெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உண்ணியப்பத்தை எண்ணெய் சட்டியில் போட்டு தான் பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம நல்லா சேப் போடணுங்கிறதுக்காக பனியாரக்கல்லில் போட்டு செஞ்சு எடுக்கிறோம். இல்லை, நான் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சிருக்கோம்னா இப்போ நம்ம மாவு பதம் கரைச்சோம்ல, இதுக்கு ஒரு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் கட்டிமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா குழிலையும் நம்ம மாவு ஊற்றினதுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த நம்ம குழிப்பணியாரத்தை அப்படி தொட்டாலே அது அழகாக திரும்பி வந்துடும். இதுக்கு நல்லா புளிச்சா மட்டும்தான் இப்படி திருப்பி வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிஞ்சு போகும். எவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி உருண்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் எந்த பேக்கிங் சோடாவோ ரசாயன பொருள் எதுவுமே கொடுக்கல. என் குடும்பத்துக்கு நான் பயன்படுத்தாத ஒரு விஷயத்த நீங்கள் சேர்த்து உங்கள் வீட்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இது நல்ல பொத்துன்னு இருக்குது. அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்குது.